ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் ஆகுது தானே? இன்ஃபார்ம் பண்ண போயிருக்காங்களோ? சரி, ஓகே, அவங்க வரட்டும். ஸ்டார்ட் பண்ணலாம். So, கொஞ்சம் கிளாஸஸ்க்கு ரெகுலரா எல்லாரும் அட்டென்ட் பண்ணுவாங்களா? கொஞ்சம் டைம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே பார்க்கலாம். ஓகே, ரியாக்ட்ல அதுக்குதான் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? அவங்க ரோஷினி ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்றேன். இன் பிட்வீன்ல அவங்க வந்தாங்கன்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி 37 ஆயிடுச்சு. போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? போன கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸை தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸை வச்சுதான் நமக்கு ரியாக்ட் எழுதுறோம். ஏன்னா ரியாக்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ அதுல ஆல்ரெடி பார்த்தேன். மாடியூல்ஸ்ல எக்ஸ்போர்ட்ஸ்னா என்ன, இம்போர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அப்படிதானே? அதுல நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ்னா என்னது, அண்ட் தென் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னா என்னது அப்படின்னு பார்த்தோம். டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னா இந்த மாதிரி மொத்தமா ஒரு ஃபங்க்ஷனே எக்ஸ்போர்ட் பண்ணும். இது தனித்தனியா ஒரு நேம் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதை எப்படி கால் பண்றது, அப்புறம் ஒரு அரேவை எப்படி அரே மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்றது. அதுல முக்கியமா மேப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா ஃபார் லூப் மாதிரி ஒரு அரேல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்குள்ளயா விசிட் பண்ணணும்னா நம்ம மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்டம்ஸையா விசிட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். லைக் தான் மேப் ஃபங்க்ஷன். டெர்னரி ஆப்ரேட்டர் பார்க்கல. அது இதுக்கு அடுத்து நம்ம எதுவுமே பார்க்கல. இதுக்கப்புறம் நம்ம டைரக்டா என்ன பார்த்தோம்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா ஜஸ்ட் காப்பி பண்ணும். ஒரு அரேல உள்ள எலமெண்ட்ஸை காப்பி பண்ணும். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு அரேவை கம்பைன் பண்ணி இன்னொரு ஒரு அரேவா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். யூ ஆல்ரெடி நோ. டெர்னரி ஆப்ரேட்டர் எல்லாருமே தெரியும். நம்ம இப்பெல்லாம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கிறோம். அப்போ அதுல அதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சிஸ்டர் டெர்னரி ஆப்ரேட்டர். இஃப் எல்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ஒன் லைன் கோட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். சின்டாக்ஸ் சேம். எப்படி நீங்க சில படிச்சிருப்பீங்களோ அதே சின்டாக்ஸ் தான் இங்க இருக்கு. இப்ப என்னன்னா இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி பார்க்க போறோம். ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி பார்த்துட்டு, ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்னா ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லையா இந்த கொஸ்டின் மார்க் என்ன பண்ணும், இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் நாட். ட்ரூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா கோலனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா கோலனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். இதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு கோட் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட்ல போயிட்டு ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம நேத்து பார்த்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நான் அதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே எதுல ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒன்லி இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்லயே டைரக்டா இது பண்ணி என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆப்ல ஒரு கோடை எடுத்து அந்த ஆப்பை இங்க இம்போர்ட் பண்ணி ரன் பண்ண போறோம். ஓகே, எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா
app.js குள்ள போய்க்கோங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய இத கமெண்ட் பண்ணிட்டு நான் இங்க போயிட்டு என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க app.js யூஸ் பண்றீங்கன்னா, அதுல லோகோ இருக்கும்ல. ஒரு லோகோ டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ட் இதாகும்போது லோகோ டிஸ்ப்ளே ஆச்சா? அந்த லோகோ டிஸ்ப்ளே பண்றதுக்காண்டி இங்க வந்து ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் வந்து அவங்களே எழுதி வச்சிருப்பாங்க. நமக்கு அந்த கோட் வேண்டாம். சோ அதனால நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம கோடுக்கு ஏத்த மாதிரி இங்க எழுதிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு ஃபைல நீங்க ஓப்பன் பண்ணாலும் ரியாக்ட்ட ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். ஓகே. சோ நான் இங்க வந்துட்டு ரியாக்ட்ட எல்லாத்துலயுமே நீங்க index.jsலயுமே ரியாக்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. ரியாக்ட்ட இம்போர்ட் பண்ணிக்கணும். எல்லா ஃபைல்லயுமே ரியாக்ட்ட இம்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தரா கோடே பண்ணணும். ஓகேவா? சோ நான் இங்கேயே என்ன பண்ணிருக்கேன், ரியாக்ட்ட இம்போர்ட் பண்ணிட்டு, சோ என்னோட ஃபங்ஷன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அத்தென்டிகேஷன் சிஸ்டம் மாதிரி செட் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு தான் நான் இங்க வந்து ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். சோ ஃபங்ஷனுக்கு நேம் நான் என்ன வச்சுக்கிறேன்? ஆப்ன்னு வச்சிருக்கேன். சோ ஆப்ன்னு வச்சுட்டு, இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா, நான் டெர்னரி ஆப்பரேட்டர்காண்டி ஒரு சின்ன ப்ரோகிராம் மாதிரி. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, அத்தென்டிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டு, அதை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். எப்படி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபால்ஸ் அல்லது ட்ரூ எதனால நீங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இனிஷியலா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபால்ஸ் பூலியன் வேல்யூ. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபங்ஷன் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, அத்தென்டிகேஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, நம்ம லாகின் பண்ணாம வெல்கம் அப்படின்னு குடுக்கும். அத்தென்டிகேஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒழுங்கா லாகின் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ண போறோம். அப்போ என்ன ரிட்டர்ன் ஆக போதோ, அத நான் ரிட்டர்ன்குள்ள எழுதிக்கிறேன். ஓகே. சோ இங்க வந்துட்டு இது வந்துட்டு ஆக்சுவலி என்னது? இந்த டைரக்ட்டா பாரான்திசிஸ் போட்டு எழுதுறோம்ல, இது என்னது அப்படின்னா ஜேஎஸ்எக்ஸ் கோட். ஓகேவா? சோ ஜேஎஸ்எக்ஸ் கோட் யூஸ் பண்ணி தான் நான் இங்க எழுத போறேன். எப்படி எழுத போறேன் அப்படின்னா, ஜேஎஸ்எக்ஸ் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா HTML எலிமெண்ட் அப்படியே எழுதிடலாம். சோ அதனால நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு div வச்சிருக்கேன். அந்த divல சோ ஜேஎஸ்எக்ஸ்ல ஓகே இந்த கொஸ்டின் உங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? ரியாக்ட் படிச்சத வச்சு நீங்க தான் சொல்லணும். ஓகே. ஜேஎஸ்எக்ஸ்ல ஒரு வேரியபிள் நேம இல்ல ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அல்லது ஒரு வேரியபிள் நேம நீங்க ஒரு டேகுக்குள்ள குடுக்க போறீங்கன்னா, எப்படி குடுப்பீங்க? புரியுதா? நான் ஆல்ரெடி இது மாரி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட நான் பார்த்துருக்கோம்னு நெனைக்கிறேன். டெலீட் பண்ணிட்டேனா அந்த எக்ஸாம்பிள்லாம்? இங்க கூட இருக்கு. ஒரு வேரியபிள் நேம் அல்லது ஒரு ஃபங்ஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் நீங்க வந்துட்டு உங்களோட டேக்ல யூஸ் பண்றீங்கன்னா, டைரக்ட்டா யூஸ் பண்ண முடியாது JSXல. எப்படி யூஸ் பண்ணணும்? நினைவு இருக்கா? கர்லி பிரேசஸ்க்குள்ள யூஸ் யாரும் சொல்ல வந்தீங்களோ ஆன்சர்? ஆன்சர் பண்ண வந்தீங்களா? நான் தான் அவசரப்பட்டு சொல்லிட்டேனா? என்ன சொல்ல வந்தீங்க? கர்லி பிரேசஸ்ன்னு சொல்ல வந்தீங்களா? சரி ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தானே! இங்க நம்ம சொன்னோம்ல. இங்க நம்ம பேராகிராஃப்ல ஒரு ஐட்டம்ஸ டிஸ்ப்ளே பண்ண போறோம். சோ நான் ஐட்டம்ஸ நான் எப்படி டிஸ்ப்ளே பண்ண போறேன் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு மேப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். சோ அந்த அது வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு வேரியபிள் நேம் மாதிரி சொல்லலாம். அத நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கோம்? ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள குடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபங்ஷன குடுக்குறோம். ஒரு வேரியபிள் நேம வந்துட்டு நம்ம வந்து கால் பண்றோம். இப்போ டைரக்ட்டா இப்ப நான் டெக்ஸ்ட்ங்கிற வேல்யூக்குள்ள இங்க வந்து நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ கான்ஸ்ட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் இங்க வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
இத நான் வந்து H1ல பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா, நான் டைரக்ட்டா டெக்ஸ்ட் அப்படின்னு இங்க எழுதிற முடியாது. சோ இது என்னது ஒரு வேரியபிள்குள்ள தான் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. சோ அந்த வேரியபிள் நேம நான் குடுக்கும்போது இந்த மாதிரி தான் குடுப்பேன். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன ஆயிருக்கும்? H1ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். சோ சேம் அதே மாதிரி தான் இங்க இங்க நான் ஒரு வேரியபிள் நேம யூஸ் பண்ண போறேன். ஆத்தென்டிகேட்டட்ங்கிற வேரியபிள் நேம யூஸ் பண்ண போறேன். சோ நான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி யூஸ் பண்ண போறேன். அப்டின்னா, நீங்க வந்து இத எக்ஸ்பிரஷனாவும் வச்சுக்கலாம். இல்ல நீங்க வேரியபிள் நேம் யூஸ் பண்றீங்க. அதனால நான் கர்லி பிரேஸ் போடுறேன். அந்த லாஜிக்கே எடுத்துக்கலாம். ஆனா எனிவேஸ் நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஒரு வேரியபிள் நேம நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த டாக்ல JSX குள்ள டைரக்ட்டா மென்ஷன் பண்ணக்கூடாது. கர்லி பிரேஸஸ்குள்ள தான் மென்ஷன் பண்ணணும். சோ இப்போ இது வந்து ஆத்தென்டிகேட்டட் வந்துட்டு இங்க நான் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் இங்க செக் பண்ணுவேன். அப்படிதானே கர்லி பிரேஸ் என்ன பண்ணும்? ஐ மீன் கொஸ்டின் மார்க் என்ன செய்யும்? செக் பண்ணும். அங்க வேல்யூ வந்து ட்ரூன்னு இருக்கா? பூலியன் வேல்யூ ஃபால்ஸ்ன்னு தான் நான் இங்க செட் பண்ணியிருக்கேன். பட் இன் கேஸ் அது வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, அது வெல்கம் குடுக்கும். வெல்கம் அப்படின்னு சொல்லும். இல்ல அப்படின்னா, ப்ளீஸ் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு H1ல டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே. சோ இது எப்படி நடக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ப்ரோகிராம் ரன் ஆன உடனே இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு கீழ பேராகிராஃப் வந்துட்டு அத்தென்டிகேஷன் வேல்யூவ வந்துட்டு ஆ ட்ரூன்னு செட் பண்ணோம் அப்படின்னா, see the changes. ம். ஓகே. ஃபைனலி இப்ப நம்ம ஆப்ப வந்துட்டு இதான் குடுத்துட்டோம். இப்ப நம்ம புரோகிராம் என்னன்னா, ஆத்தென்டிகேட்டட் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல H1ல ஆத்தென்டிகேட்டட் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் லாகின். ட்ரூவா இருந்துச்சுன்னா வெல்கம். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லாகின்ங்கிற மெசேஜ் வரப்போகுது. ஸோ இதான் ஃபங்ஷன். சிம்பிளா ஒரு ஃபங்ஷன் எழுதியாச்சு. இப்ப நான் இத வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும்னா, index.jsல நான் இந்த ஆப்ப அங்க போய் குடுத்து ரெண்டர் பண்ணியிருக்கணும். அப்படிதானே? ரெண்டர் பண்ணாதான் எனக்கு அவுட்புட்ல எக்ஸிக்யூட் ஆகும். சோ, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இத எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த ஆப்ப எக்ஸ்போர்ட் பண்ணாதான், நான் அங்க போய் இம்போர்ட் பண்ண முடியும். index.jsல. சோ, நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க வந்துட்டு நான் என்ன பண்ணலாம்னா, நேம்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? சரி ஓகே. இந்த கொஸ்டின் கேன்சல் சொல்லுங்க. நான் நேம்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? இல்லன்னா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? இந்த ஆப்ங்கிற ஃபங்ஷன நான் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போணும். index.js. நேம்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? எனிஒன்? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். வெரி குட். டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும். ஓகேவா? சோ டிஃபால்ட். ஓகே. இந்த மாரி ஆன்சர் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. டிஃபால்ட் ஏன் நம்ம நேம்டு எக்ஸ்போர்ட் போல? ஏன்னா நம்ம இங்க வந்துட்டு ஒரு மொத்தமா ஒரு ஃபங்ஷனே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போறோம். இதே ஆத்தென்டிகேட்டட் அப்படிங்கிற ஒரு நேம மட்டும் நான் இங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து நேம்டு எக்ஸ்போர்ட்க்குள்ள போலாம். பட் நான் இங்க என்ன பண்ண போறேன்? அந்த ஃபங்ஷனயே எக்ஸ்போர்ட் பண்றதுனால டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்க்குள்ள பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, index.jsக்குள்ள போறேன். இப்ப இங்க போயிட்டு நான் என்ன சொன்னேன்? எல்லா ஃபைல்லயுமே நீங்க வந்து ரியாக்ட்ட இம்போர்ட் பண்ணணும். நம்ம வழக்கம் போல பண்ணுவோம்ல. ஃபர்ஸ்ட் ரியாக்ட்ட இம்போர்ட் பண்ணுவோம். அடுத்து டாம் கிளையண்ட்ட இம்போர்ட் பண்ணுவோம். அதே கதைய தான் திருப்பியும் பண்ண போறோம். ஓகே. இம்போர்ட் ரியாக்ட் டோம். இதுலேருந்து டோம் கிளையண்ட்ல இருந்து. ரியாக்ட் டோம்ல இருந்து பார் கிளையண்ட். ஓகே. சோ டோம் கிளையண்ட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மெயினான விஷயமே இப்பதான். நம்ம ஆப்ப இம்போர்ட் பண்ணணும். சோ இம்போர்ட் ஆப் எதுல இருந்து? ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் ஆப். இங்கேயே வருதுல்ல?
சோ எனக்கு என்னது app.js தானே இம்போர்ட் பண்ண போறேன். சோ app.js இம்போர்ட் பண்ணிட்டேன். சோ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேயே கீழே டிஸ்ப்ளே ஆகும். சோ இப்ப நான் என்ன பண்ணணும்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். எதுக்காண்டி கண்டெய்னர்லாம் கிரியேட் பண்ணுவோம்? 2 நாள் லீவ்ல கொஞ்சம் மறந்துருக்குமோ? நம்ம வந்துட்டு எலமெண்ட் நமக்கு ரூட் எலமெண்ட் எங்க இருக்கு? index.html-க்குள்ள ரூட் எலமெண்ட் இருக்கா? அத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கெட் பண்ணுவோம். கெட் பண்ணி என்ன வச்சிருக்கோம்? ரூட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அத கிரியேட் ரூட் யூஸ் பண்ணி கான்ஸ்ட் ரூட்டுக்குள்ள கிரியேட் ரூட் யூஸ் பண்ணி அத கெட் பண்ணுவோம். கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஒரு எலமெண்ட்ட ரன் பண்ணணும். வெப் பேஜ்ல ரன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் ரூட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அத ரெண்டர் பண்ணுவோம். அதேதான் இங்கேயும் பண்றோம். கிரியேட் ரூட் சோ கிரியேட் ரூட் யூஸ் பண்ணி அந்த கண்டெய்னரை ரெண்டர் பண்றோம். சோ இப்ப எனக்கு என்ன பண்ணியாச்சு? அந்த எம்டி டிவ் நான் ரெண்டர் பண்ணிட்டேன். எம்டி டிவ் ரெண்டர் பண்ணிட்டு இப்ப அந்த டிவ்வுக்குள்ள என்ன கண்டென்ட் எழுத போறேன்? என்னோட ஆப்புக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். இந்த ப்ரோக்ராம தான் அங்க எழுத போறேன். இப்படிதானே? சோ நான் என்ன பண்ணணும்? இங்க ரூட் டாட் ரெண்டருக்குள்ள அந்த ஆப்ப இம்போர்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் உங்களுக்கு கலர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? அத எப்போ வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும்னா, நீங்க அத ரெண்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஒன்ஸ் நீங்க அத வந்துட்டு ரெண்டர் பண்ணணும். நீங்க ஒரு ஒரு ஃபைலா நீங்க ரெண்டர் பண்றீங்க அப்படிங்கும்போது, நீங்க இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கண்டெய்னர் சாரி சாரி. ம். சோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இம்போர்ட் பண்ணியாச்சு ஆப்ப. அத நம்ம ரெண்டர் பண்ணா தான் என்ன பண்ண முடியும்? அந்த ஆப்ல உள்ள ஃபங்ஷன் எல்லாம் நம்ம இங்க எம்ப்டி டிப் ஒண்ணு அங்கேருந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல. அதுக்குள்ள என்ன கன்டென்ட் எழுதணுங்கிறத ரெண்டர்ல தான் குடுக்க போறோம். என்ன கன்டென்ட் எழுத போறோம்னா, ஆப்க்குள்ள நம்ம என்ன வச்சிருக்கோமோ அந்த கன்டென்ட். சோ இப்ப நான் வந்து இத ரன் பண்றேன்னுவோம்ல. சோ நான் இங்க வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு குடுத்ததுனால இங்க எனக்கு ப்ளீஸ் லாகின் அப்படின்னு இருக்கு. சோ நீங்க வந்து அத்தென்டிகேஷன் ஃபால்ஸா இருக்கு. அதனால நீங்க லாகின் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி மெசேஜ் வரும். சோ நான் இப்ப இத வந்துட்டு ட்ரூன்னு மாத்திட்டேன்னா, எனக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகும்னா, வெல்கம்னு டிஸ்ப்ளே ஆகும். லெட்ஸ் சி வெல்கம் டிஸ்ப்ளே ஆகுதா? சோ ஒரு சின்ன ஒரு அத்தென்டிகேஷன் ப்ரோகிராம் மாதிரி. இது நம்ம எத வச்சு எக்ஸிக்யூட் பண்றோம்னா, டெர்னரி ஆப்பரேட்டர் வச்சு தான். ஓகேவா? தென் நம்ம இப்ப அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆரோ ஃபங்ஷன்னா என்ன? ஃபங்ஷன்னா என்ன? இந்த டிஃபரன்ஸ் மேம் ஆ இப்போ சொன்னதை லைட்டா ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. இன்னொரு டைமா? ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, app.js இருக்குல்ல? app.js குள்ள போயிட்டு ரியாக்ட்ட இம்போர்ட் பண்ணிட்டு, ஒரு சின்ன ஃபங்ஷன் மாதிரி எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அத்தென்டிகேட்டட் அப்படின்னு ஒரு வேரியபிள சும்மா கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள ஒரு பூலியன் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ட்ரூன்னு அசைன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ட்ரூன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு டெர்னரி ஆப்பரேட்டர் வச்சு ஒரு சின்ன ஒரு கோடு மாரி எழுதியிருக்கேன். என்ன கோட் அப்டின்னா, டெர்னரி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணதுனால டைரக்ட்டா நம்ம HTML எலிமெண்ட்ட யூஸ் பண்ணலாம். சோ டெர்னரி ஆப்பரேட்டர்ங்கும்போது அது என்னது ஒரு ஃபங்ஷன் மாதிரி தான் வரும். ஓகே. மீன் ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி தான் இருக்கும். டெர்னரி ஆப்பரேட்டர் இந்த கொஸ்டின் மார்க், கோலன் போட்டு எழுதுவோம்ல, அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மாரி தான் இருக்கும். சோ அத நம்ம டைரக்ட்டா யூஸ் பண்ண முடியாதுங்கக்காண்டி கர்லி பிரேசஸ் குள்ள யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, செக் பண்றேன். அத்தென்டிகேட்டடோட வேல்யூ என்னது? ட்ரூ அப்படின்னு இருக்கு. சோ இந்த கொஸ்டின் மார்க் என்ன பண்ணும்? ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, வெல்கம்னு எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ப்ளீஸ் லாகின் எக்ஸிக்யூட் ஆகும். நான் இங்க ட்ரூ குடுத்திருக்கிறதுனால, பூலியன் வேல்யூ ட்ரூ குடுத்துட்டனால, எனக்கு இப்போ வெல்கம் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. சோ இந்த ஃபங்ஷன நம்ம எழுதியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ப எழுதுனா மட்டும் போதாது. அத எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா, நம்மளால app.jsல குடுத்திருக்கத ரன் பண்ண முடியாது. index.js தான் நம்மளுக்கு அவுட்புட்ல ரன் ஆகும். சோ அதனால app.jsல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அத index.jsல இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு என்ன வேணும் அப்டின்னா, இம்போர்ட் பண்ணியாச்சு. index.html தான் நமக்கு என்ன இருக்கு? இந்த ரூட் எலிமெண்ட், இந்த எம்ப்டி டிவ் இருக்கு. சோ நம்ம அத என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல அத கெட் பண்ணணும். அந்த எம்ப்டி டிவ்வ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி கெட் பண்ணிட்டு,
ரியாக்ட் டோம்ல உள்ள கிரியேட் ரூட் யூஸ் பண்ணி அந்த கண்டெய்னர் எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம். தட் மீன்ஸ் அந்த எம்டி டிப் எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த எம்டி டிப்குள்ள என்ன கன்டென்ட் வரப்போகுது? சோ நான் இப்போ இந்த ரெண்டர் பண்ணாம டிஸ்ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எம்டி பேஜ் தான் அந்த எம்டி டிவ் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். அதுக்குள்ள நம்ம என்ன கன்டென்ட் எழுத போறோம்? Aptar.js குள்ள வச்சிருக்க இந்த ப்ரோகிராம நம்ம எழுதணும். சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஆப்ப ரெண்டர் பண்ணணும். சோ ரூட் டாட் ரெண்டர் ஆப்ப ரெண்டர் பண்றோம். சோ நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்? ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஃபங்ஷன் நேம்னா இப்படித்தானே யூஸ் பண்ணுவோம். நார்மலா தானே யூஸ் பண்ணுவோம். இங்க ஏன் ஒரு மாதிரி டிஃபரெண்ட் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? ஒரு மாதிரி ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக்கா யூஸ் பண்ணிருக்கோம்னா, நான் இங்க வந்து ஒரு ஃபைலையே இம்போர்ட் பண்றேன். சோ அத ரெண்டர் பண்ணும்போது ஒரு ஃபைல நீங்க இம்போர்ட் பண்ணி ரெண்டர் பண்றீங்கன்னா, இப்படிதான் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஆப் ஃப்ரம் அந்த ஃபைல்ல இருந்து ஆப்ப இம்போர்ட் பண்ணியாச்சு. ரெண்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்றோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? புரியலையா? இங்குமதி? சோ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, நம்ம ட்ரூன்னு செட் பண்ணிருக்கிறதுனால, இங்க நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது வெல்கம் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகுது. இதே நான் அத்தென்டிகேஷன ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிட்டேன்னா, அங்க எனக்கு ஃபால்ஸ்ன்னு எக்ஸிக்யூட் ஆகும். தட்ஸ் ஆல். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹலோ ஃபங்ஷன் இருக்கு. 2 ஃபங்ஷன் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன் ஓகேவா? ஒண்ணு நார்மல் ஃபங்ஷன், இன்னொன்னு ஆரோ ஃபங்ஷன். சோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நார்மல் ஃபங்ஷன், ஆரோ ஃபங்ஷன் 2 ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு. சோ நம்ம இந்த பேக் எண்ட்ல பெரும்பாலும் ஆரோ ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது ஏன்னா நார்மல் ஃபங்ஷன் யூஸ் பண்றத விட நம்ம ஆரோ ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சோ ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்றப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறப்போ அது என்ன பண்ணும்னா, அந்த ஏன் ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, எல்லாத்துலயும் 1, 2 பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் நார்மலா எல்லாருமே இதுல ஆரோ ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பேக் எண்ட்ல ஆரோ ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் வரும்னா, பெருசா டிஃபரன்ஸ் வராது. திஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? எங்க யூஸ் பண்ணுவோம்? இந்த கார் டாட் பிராண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, திஸ்ங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் இங்க யூஸ் பண்ணோமா? சோ இத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். திஸ்னா என்ன? அது ஆரோ ஃபங்ஷன்ல எப்படி எப்படி கன்சிடர் ஆகும்? ஒரு நார்மல் ஃபங்ஷன்ல எப்படி கன்சிடர் ஆகும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஆரோ ஃபங்ஷன பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா பேக் எண்ட்ல நீங்க வந்து நார்மல் ஃபங்ஷன விட இந்த ஆரோ ஃபங்ஷன தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ES6ல நம்ம இந்த மாரி நார்மல் ஃபங்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அப்படிதானே? ஃபங்ஷன் கீவேர்ட் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணோம்? இந்த மாதிரி கிளாஸ் நேம் கிளாஸ்ன்னு ஒரு இது வச்சிருந்தோம். அப்புறம் அதுக்கு ஒரு நேமு. நீங்க இன்கேஸ் அதுல நீங்க ஏதாவது ஆம் டைரக்ட்டா ஏதாவது வேல்யூ பாஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் நெக்ஸ்ட் அந்த கோட்ல என்ன எக்ஸிக்யூட் ஆகப்போகுது அப்படிங்கிறது. இப்படிதான் நம்ம ஃபங்ஷன டிஃபைன் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட தெரியும் தானே? JSXல எப்படி ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்? அது நினைவு இருக்குல்ல? கிளாஸ்ன்னு போடுவோம். அப்புறம் அந்த ஃபங்ஷனோட நேம் நினைவு இருக்கா? அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபங்ஷன டிஃபைன் பண்ணுவோம். அப்படிதானே? நார்மலா ஃபங்ஷனோட நேம்னு இருக்கும். பட் இங்க நம்ம கிளாஸ்ங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷனோட நேம் அத கேப்ஸ்ல தான் குடுக்கணும். அப்புறம் அதுல ஏதாவது பாராமீட்டர் பாஸ் பண்றீங்கன்னா, அத வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் அதுக்குள்ள குடுத்துட்டு, அண்ட் தென் நீங்க கோட கீழ எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதே மாரி அத கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேரியபிள் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு, நியூ அப்புறம் அந்த ஃபங்ஷனோட நேம் அண்ட் தென் நெக்ஸ்ட் அதுல பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் காலும் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்றப்போ உங்களால ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம இந்த ஒரு ஆப்ஷனே போறோம். இந்த மாதிரி கிளாஸ். சோ அதனால தான் நம்ம இங்க ஆரோ ஃபங்ஷன் பட் ஆட் ஃபங்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். JSXல நம்ம என்ன பண்ணிக்கலாம்?
ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபங்ஷன் கீவேர்ட் அதுதான் யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆரோ ஃபங்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னா, இப்ப நீங்க இந்த கிளாஸ் குடுத்துருக்கீங்க தானே? இந்த கிளாஸ்ன்னு ஒரு ஃபங்ஷன் குடுத்துருக்கீங்கல்ல, இந்த ஃபங்ஷனுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஆரோ ஃபங்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம JS6ல நார்மலா ஃபங்ஷன் அந்த கீவேர்ட் அத குடுத்து ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்றதுக்கு பதிலா கிளாஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றோம். சோ இந்த ஃபங்ஷனுக்கு உள்ளேயே இன்சைட்லயே நீங்க ஒரு ஆரோ ஃபங்ஷனையுமே கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அந்த அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு ஆரோ ஃபங்ஷன்ல இருக்கு. அதனால தான் நம்ம ஆரோ ஃபங்ஷனுக்குள்ள போறோம். ஓகேவா? ஓகே. நார்மலா ஆரோ ஃபங்ஷன்னா எப்படி இருக்கும்? எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்டின்னா, இதான் அதோட டிஃபரன்ஸ். இங்க ஃபங்ஷன் நம்ம இப்படி டிஃபைன் பண்ணுவோம். ஆரோ ஃபங்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஹலோ அப்படிங்கிறது வேரியபிள் நேம். அதிலேயே நம்ம என்ன பண்ணிருவோம், அந்த ஃபங்ஷன் இந்த கீவேர்ட்லாம் நமக்கு தேவையில்ல. பிராக்கெட் மட்டும் போட்டுட்டு, ஆரோ சிம்பிள் போட்டுட்டு, இப்படிதான் இருக்கும். சின்டாக்ஸ் இதுதான். சோ இந்த இந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம எதுக்காண்டி இந்த பிராக்கெட் வச்சிருக்கோம், இந்த ஐ மீன் பேரந்தசிஸ் எதுக்காண்டி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஏதாவது வேரியபிள் பாஸ் பண்றாங்கன்னா, அத இந்த பேரந்தசிஸ்குள்ள மென்ஷன் பண்றதுக்காண்டி தான் வச்சிருக்கோம். இங்க ஒரு சிம்பிள் ஃபங்ஷன் எழுதியிருக்காங்க. ஆரோ ஃபங்ஷன்ல எப்படி எழுதியிருக்காங்க? ஹலோ அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன். சோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி இந்த பேராகிராஃப் உள்ள டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி இந்த ஹலோ ஃபங்ஷனுக்குள்ள நம்ம ஒரு வேர்ட் வச்சிருக்கோம்ல, அந்த வேர்ட இங்க ரிட்டர்ன் பண்றோம். கூட நான் வேணா உங்களுக்கு ரைட் பண்றேன். இத நம்ம நார்மல் இதுவே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஓகே. சோ இதுல நான் என்ன பண்றேன்னா, இது ஒரு சின்ன வேர்ட ரிட்டர்ன் பண்ற மாரி. ரிட்டர்ன் என்ன பண்ண போகுது? ரிட்டர்ன் ஹலோ வேர்ல்ட். சோ நான் இங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரு எம்ப்டியா ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஐடி டெமோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த டெமோவை கெட் பண்ணிருக்கிறேன். கெட் பண்ணிட்டு டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி அதுக்குள்ள என்ன பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஹலோ ஃபங்ஷன் இங்க கால் பண்றேன். அப்ப ஹலோ ஃபங்ஷன் இங்க கால் பண்ணோம்னு என்ன ஆகும்? நம்மளுக்கு அந்த ஹலோ ஃபங்ஷன ரிட்டர்ன் பண்ற வேல்யூ நமக்கு இங்க சேர்ந்துரும். அப்ப அது என்ன ஆகும்? நம்மளோட பேராகிராஃப்குள்ள போய் ஸ்டோர் ஆகிரும். ஓகேவா? இங்க இத ரன் பண்ணி பார்ப்போம். சோ ஹலோ வேர்ல்ட் இங்க ஸ்டோர் ஆகிட்டு. சோ நார்மலா ஒரு ஆரோ ஃபங்ஷன் இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்கேஸ் இப்ப இந்த ஹலோக்கு பதிலா நான் வேற ஏதாவது இந்த ஹலோ ஃபங்ஷனுக்குள்ள ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் மீன் ஒரு பாராமீட்டரை நான் பாஸ் பண்றேன் அப்படின்னாலும் அதை நான் என்ன பண்ணிக்கலாம்? பாஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்ப இங்க ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒரு வேல்யூவை பாஸ் பண்றாங்க. ஒரு பாராமீட்டரா நம்ம இங்க ஃபங்ஷன் கால் பண்றதுக்கும் ஒரு வேல்யூவை பாஸ் பண்றாங்க. ஓகே, எப்படின்னா பிளஸ் இங்க நான் ஒரு வேல்யூவா இருக்கு. நீங்க அந்த வேல்யூ பாஸ் பண்றேன். சோ எனக்கு இங்க என்ன ஆயிருக்கு? ஒரு நேம நான் இங்க பாஸ் பண்ணிருக்கேன். அப்படிதானே?
சோ அந்த நேம வேல்யூ அப்படிங்கிற பாராமீட்டருக்குள்ள இந்த நேம நான் பாஸ் பண்ணியிருக்கேன். சோ இங்க எனக்கு ஃபங்ஷன் கால் ஆகும்போது அந்த பாரான்தீசிஸ்குள்ள பாஸ் ஆகிருக்கு. இப்ப என்னன்னா, நான் ஒரே ஒரு பாராமீட்டர் தானே பாஸ் பண்றேன். அப்ப எனக்கு என்ன தேவையில்ல, இங்க எனக்கு இந்த பாரான்தீசிஸ் கூட தேவையில்ல. டைரக்டாவே நான் பாஸ் பண்ணிக்கலாம். பாரான்தீசிஸ் இஸ் நாட் நெசசரி. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு பாராமீட்டர் தான் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு இந்த பாரான்தீசிஸ் தேவையில்ல. நான் இன்கேஸ் 2 பாராமீட்டர் இங்கேயே நான் ஒரு 2 பாராமீட்டரா பாஸ் பண்றேன். 2 வேல்யூவா பாஸ் பண்றேன் அப்படிங்கும்போது மட்டும் தான் எனக்கு பாரான்தீசிஸ் மஸ்ட். ஓகே. அதர்வைஸ் பாரான்தீசிஸ் இஸ் நாட் நெசசரி. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லன்னா இருந்துக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐ மீன் ஒரு பாராமீட்டர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா மட்டும் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். ஓகேவா? சோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாராமீட்டர பாஸ் பண்ணி ஆரோ ஃபங்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆரோ ஃபங்ஷன்ல? அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷன் பார்க்க போறோம். அதுல திஸ் அப்படின்னா என்னன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் அப்படின்னா, இது வந்து ஒரு வேரியபிள் நேம் மாதிரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுதானே? திஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் மாதிரி. இப்ப நீங்க கலர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம கிரியேட் பண்ண போறீங்க. கலர் இஸ் ஈக்குவல் டூ ரெட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம கிரியேட் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நார்மலா? கான்ஸ்ட், வேர் இல்ல லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவீங்க. பெரும்பாலும் நம்ம இங்க கான்ஸ்ட் தானே யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்றோம். சோ கான்ஸ்ட் கலர் இஸ் ஈக்குவல் டூ ரெட் இப்படி நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலா திஸ் டாட் கலர் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சோ நீங்க இப்படி டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா, இது ஒரு வேரியபிள் நேம் தானே. சோ நார்மலா ஒரு வேரியபிள் நேம நீங்க பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? நான் வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்துறேன். ஓகே. சோ நார்மலா ஒரு வேரியபிள் நேம நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா, இப்படிதான் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள் நேம டிக்ளேர் பண்ணுவீங்க. அப்போ அப்புறம் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டூ அந்த வேரியபிள் நேம நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அந்த வேரியபிள் நேம்க்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா இங்க டிஸ்ப்ளே ஆயிடும். அப்படிதானே? கான்ஸ்ட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றப்போ இந்த மாரி டிஸ்ப்ளே ஆயிரும். ஓகேவா? பட் ஆரோ ஃபங்ஷன்ல நீங்க அந்த மாரி டைரக்ட்டா உங்களோட வேரியபிள் நேம யூஸ் பண்ண முடியாது. எஸ்பெஷலி இந்த திஸ் யூஸ் பண்ணி நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா, அத நீங்க வந்துட்டு டைரக்ட்டா யூஸ் பண்ண முடியாது. நான் இங்க என்ன சொன்னேன்னா, இந்த கலர்ங்கிறது வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் மாதிரி தான் அப்படின்னு சொன்னேன். அப்ப நம்ம நார்மலா வேரியபிள் நேம எப்படி பிரிண்ட் பண்ணுவோமோ, அந்த மாரி இங்க பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகேவா? அப்படி பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா பிரிண்ட் ஆகாது. ஓகே. இங்க வந்து உங்களுக்கு அது என்னவா கன்சிடர் பண்ணும்னா, நீங்க திஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் நேம் மாரி ஒரு எலமெண்ட்ட டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, ஆ வெயிட் அ மினிட். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க வந்துர்றேன். ஓகே. வெயிட்.
ஓகே. சாரி. நான் இப்போ கன்டின்யூ பண்றேன். சோ நம்ம இப்ப இப்படிதான் டிக்ளேர் பண்ணுவோம். பட் எனக்கு இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மாரி கன்சிடர் ஆகும். ஓகேவா? சோ நான் இங்க திஸ் டாட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெட்ட பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த புரோகிராம் என்னது அப்படின்னா, இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த இந்த இங்க கலர் நான் ஒண்ணு டிஃபைன் பண்ணியிருக்கேன்ல, அது எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் ஒவ்வொரு டைம் அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது, ஆ ஒவ்வொரு டைம் அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது, எனக்கு அந்த கலர் வந்து வரிசையா டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கணும். ஆனா எனக்கு இங்க என்ன டிஸ்ப்ளே ஆகுதுன்னா, ஆப்ஜெக்ட்ன்னு டிஸ்ப்ளே ஆகுது. சோ அதுதான் நான் சொன்னேன். இங்க நீங்க ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணி திஸ் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்துட்டு அத ஒரு ஆப்ஜெக்ட்டா தான் கன்சிடர் பண்ணியிருக்கும். திஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா, திஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? சோ அதனால தான் நமக்கு இங்க அவுட்புட்ல வந்துட்டு அந்த கலர டிஸ்ப்ளே பண்ணாம ஆப்ஜெக்ட்ன்னு டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேவா? இதே நம்ம வந்துட்டு திஸ் டாட் கலர் அப்படின்னு நான் அந்த நேம அப்படியே குடுத்தேன் அப்படின்னா, அப்ப எனக்கு ரெட்ன்னு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இதான் ஆப்ஜெக்ட்டோட இப்ப திஸ்ங்கிறது இங்க எத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஹெட்டர் கிளாஸ தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, இந்த கலர ரெப்ரசன்ட் பண்ணல. அது வந்து இந்த ஹெட்டர ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ இந்த ஹெட்டர்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத அது ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லுது. சோ திஸ் இங்க ரெப்ரசன்ட் பண்றது எத? ஹெட்டர. இது வந்து ஆக்சுவலி கலர தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். பட் நம்ம ஆரோ ஃபங்ஷன் இங்க யூஸ் பண்ணி பண்றதுனால, இது வந்துட்டு அந்த ஹெட்டர ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால நமக்கு அவுட்புட்ல அந்த கலரோட வேல்யூவ டிஸ்ப்ளே பண்ணாம, அந்த ஹெட்டர்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. சோ அது ஆப்ஜெக்ட்ன்னு டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேவா? சோ இந்த புரோகிராம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க மத்த கான்செப்ட்லாம் யோசிக்காதீங்க. இங்க இந்த விண்டோ, ஆட், ஈவென்ட், லிசனர் இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்காதீங்க. இது ஒண்ணும் இல்ல. ஃபங்ஷன் அந்த ப்ரௌசர் லோட் ஆகணும் உடனேயே மை ஹெட்டர் இந்த இருக்கா? டாட் சேஞ்ச் கலர். அப்ப மை ஹெட்டர் என்ன பண்ணும்? ஹெட்டர் ஃபங்ஷன கால் பண்ணும். டாட் சேஞ்ச் கலர். அதுல உள்ள சேஞ்ச் கலர் ஃபங்ஷனையும் கால் பண்ணணும். லோட் ஆன உடனே. சேஞ்ச் கலர் ஃபங்ஷன் கால் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாரி இந்த ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆயிரும். சோ நான் அதுக்கடுத்து பட்டன கிளிக் பண்ணும்போது ஆட் ஈவென்ட் லிசனர் யூஸ் பண்றேன்னா, சோ பட்டன கிளிக் பண்ணும்போது அகைன் அந்த மை ஹெட்டரும் அண்ட் தென் சேஞ்ச் கலரும் கால் ஆகும். சோ அப்படி கால் ஆகும்போது எனக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகணும்? அதோட கலர டிஸ்ப்ளே பண்ணணும். பட் என்னோட திஸ் இங்க வந்துட்டு ஹெட்டர வந்து ரெப்ரசன்ட் பண்றதுனால, அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தானே. சோ அதனால அது ஆப்ஜெக்ட்ன்னு டிஸ்ப்ளே பண்ணுது. அந்த ரெட் கலர டிஸ்ப்ளே ஆகாம. சோ நான் இந்த புரோகிராம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அந்த இஷ்யூவ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு ஒரு எம்ப்டியான ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். சோ வந்து ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? கிளாஸ்க்கு வந்துட்டு நேம் வந்துட்டு ஹெட்டர். கிளாஸ் மீன்ஸ் நம்ம ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்றோம். அந்த ஃபங்ஷனுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள தான் நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறோமோ அத குடுப்போம். சோ நம்ம பாராமீட்டர் ஏதாவது பாஸ் பண்ண போறோம்னா, அது கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள குடுப்போம். சோ நான் இங்க எந்த பாராமீட்டரும் பாஸ் பண்ணல. சோ ஜஸ்ட் வந்துட்டு கலர ரெட்ன்னு டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகே. நான் என்ன சொன்னேன்? ஆரோ ஃபங்ஷன வந்துட்டு நீங்க வித்தின் இந்த கிளாஸ்க்குள்ளேயே ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். சோ நான் அதனால இங்க என்ன பண்ணிக்கிறேன்? சேஞ்ச் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த புரோகிராம தான் அப்படியே டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ சேஞ்ச் கலர்ல போயிட்டு ஒரு ஆரோ ஃபங்ஷன் நான் கிரியேட் பண்றேன். சோ அந்த ஆரோ ஃபங்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, ஜஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணி அந்த பேராகிராஃப கெட் பண்ணுது.
ஸோ கிளிக் பண்ணிட்டு அண்ட் தென் டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் திஸ் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபைனலி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும். ஸோ நான் கான்ஸ்ட் இங்க நான் வந்துட்டு மை ஹெட்டர் அந்த அந்த வேரியபிளுக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். தட் மீன்ஸ் அந்த கிளாஸ் நியூ ஹெட்டரை நம்ம இப்படித்தானே கால் பண்ணணும். ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி தான் நம்ம அந்த நியூ ஹெட்டரை கால் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கால் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் காலிங் இங்க இப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், விண்டோ வந்துட்டு விண்டோ டாட் இந்த விண்டோ டாட் என்ன பண்ணும், ஒவ்வொரு டைம் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகி ரன் ஆகும்போது லோட் ஆகும்போது ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவென்ட் லிசனர் என்ன பண்ணுது, லோட் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு டைம் உங்களுக்கு விண்டோ வந்துட்டு இந்த அவுட்புட் ரன் ஆகி லோட் ஆகும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த மை ஹெட்டர் இருக்குல்ல, அந்த மை ஹெட்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். மை ஹெட்டர் டாட் சேஞ்ச் கலர். ஸோ அதனாலதான் என்ன பண்ணுது, நம்ம ஒவ்வொரு டைம் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போதும் நமக்கு அந்த திருப்பி திருப்பி அந்த வேல்யூ வந்துட்டு ரெட் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற வேல்யூ திருப்பி திருப்பி வரும். ஏன்னா நம்ம இங்க வந்துட்டு விண்டோ ஒவ்வொரு டைம் லோட் ஆகும் போதும் நீங்க ஒவ்வொரு டைம் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த விண்டோ லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த விண்டோ லோட் ஆகும்போது இங்க நம்ம அதுக்கு வந்து ஒரு எம்டி பட்டன் ஒன்று வச்சுக்கணும். ஓகேவா? நான் வந்துட்டு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். பட்டனை வந்துட்டு கிளிக் மீ. இதுக்கு வந்துட்டு ஐடி நேம் வந்துட்டு பிடிஎன் அப்படின்னு ஐடி நேம் வச்சு. ஓகேவா? இங்க டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடியில அந்த பட்டனை ஃபர்ஸ்ட் கெட் பண்ணிட்டு அந்த பட்டனுக்கு ஒரு ஈவென்ட் லிசனர் ஆட் பண்றேன். என்ன ஈவென்ட் லிசனர் அப்படின்னா கிளிக். ஸோ ஒவ்வொரு டைம் பட்டன் கிளிக் ஆகும்போது என்ன ஆகும், விண்டோ லோட் ஆகும். ஸோ விண்டோ லோட் ஆகி அதே தான் அந்த மை ஹெட்டர் டாட் சேஞ்ச் கலர். சேஞ்ச் கலர் ஃபங்க்ஷன் தான், பட் நம்ம எப்படி எடுக்கிறது, மை ஹெட்டர் கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி லோட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் டிக்ளேர் ஆயிடுச்சு. ஸோ நான் அகெயின் கிளிக் பண்ணும்போது லோட் ஆக மாட்டேங்குது. நேம்லாம் கரெக்டா தானே கொடுத்துருக்கேன். சப்போஸ் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். சாரி, பிளஸ் ஈக்குவல் டு திருப்பி திருப்பி அந்த வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால பிளஸ் ஈக்குவல் டு போடுவோம். ஸோ பிளஸ் ஈக்குவல் டு போட்டாதான் உங்களுக்கு கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ எனக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போது அவர் ஆப்ஜெக்ட் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. இதே எனக்கு அந்த கலரை எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இது எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொன்னா ஹெட்டரை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அந்த ஹெட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கலர் தானே எனக்கு வேணும். ஸோ திஸ் டாட் கலர். இந்த திஸ்ஸோட இதை வந்துட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்னா, இதுக்கு எதுக்கு நம்ம திஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும், கான்ஸ்ட் கலர்னு கொடுத்துட்டா டைரக்டா அந்த கலரோட நேமை கால் பண்ணாலே நமக்கு கால் ஆகிடுமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். திஸ்ஸை பத்தி இன்னும் நல்லா நம்ம டீப்பா படிக்கலாம் நம்மளுக்கு திஸ்ஸோட யூசஸ் நம்ம வந்து புரியும். ஓகேவா? ஸோ நான் இப்பவே கன்ஃபியூஸ் பண்ணல, நம்ம படிப்போம். அப்புறம் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது திஸ்ல ஏன் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, ரெட்னு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்பதான் அது என்ன பண்ணுது, அந்த ஹெட்டர் ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய கலரை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ ஆரோ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும்
திஸ் நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து இப்படிதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆப்ஜெக்டா தான் அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஆரோ ஃபங்க்ஷன்ல திஸ். நார்மல் ஃபங்க்ஷன்ல தான் திஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அது என்ன வேரியபிள் பக்கத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ, அந்த வேரியபிள ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? அதான் நார்மல் ஃபங்ஷனுக்கும் ஆரோ ஃபங்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆரோ ஃபங்ஷன் அது எந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்குதோ, அந்த ஆப்ஜெக்ட்ட தான் அந்த திஸ் டிக்ளேர் பண்ணும். ஓகே. பட் நார்மல் ஃபங்ஷன் என்ன பண்ணும்? அது எந்த எலமெண்ட் பக்கத்துல இருக்குதோ, அத வச்சு டிஸ்ப்ளே பண்ணும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டைரக்ட்டா திஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அது வந்துட்டு கரெக்ட்டா ரெட்ன்னு எக்ஸிக்யூட் ஆகும். இதே இந்த மாதிரி குடுத்தீங்க, இந்த மாரி ஆரோ ஃபங்ஷனுக்குள்ள வெறும் திஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்னா ரெப்ரசென்ட் பண்ணிடும். சோ அதனால தான் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கலர மட்டும் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். ஓகேவா? So this is called arrow function. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரிஞ்சுதா? வெயிட் அ மினிட். Any doubts? ஏதாவது புரியலையா? மேம் ஆரோ ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஆரோ ஃபங்க்ஷன் வந்துட்டு இது ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஆரோ ஃபங்க்ஷனை எதனால நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பெனிஃபிட் சொன்னேன்ல. நீங்க வந்து JSXல வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அப்படிதானே? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனோட நேம் அதுக்கப்புறம் அப்படி குடுக்க முடியாது. அதுக்காண்டி தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, சாரி அதனாலதான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம பேக் எண்ட் கோட்ல நம்ம JSX ரியாக்ட்னாலே நம்ம JSX கோட் தான் யூஸ் பண்ணுவோம். சோ JSX கோட் நீங்க யூஸ் பண்ணும்போது பேக் எண்ட்னு இல்ல ரியாக்ட்ல JSX தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். JSXல உங்களால அந்த ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி டிக்ளேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி இது சிமிலர் டு ஃபங்க்ஷன் மாதிரி தான். என்ன நீங்க அந்த ஃபங்க்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலா இங்க கிளாஸ் கீவேர்ட் யூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்ஷனுக்கு ஒரு நேம் குடுத்துருக்கீங்க. பட் இங்க வந்து கண்டிஷன் என்னன்னா, ஃபங்ஷனோட நேம் வந்துட்டு வந்து கேப்ஸ்ல தான் இருக்கணும். ஃபங்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல தான் இருக்கணும். சோ அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு வேர்ட யூஸ் பண்ணா, அதுக்குள்ள நீங்க பாராமீட்டர் ஏதாவது பாஸ் பண்றீங்க அந்த ஃபங்ஷனுக்குன்னா, அத குடுத்துட்டு ஃபங்ஷன எழுதலாம். சோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபங்ஷன இதுவரைக்கும் ரியாக்ட்ல டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட்டா ஒரு டைம் ஒரு கோட் கூட எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்ஷன்ஸ்ன்னு போட்டுட்டு, இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஃபங்ஷன கால் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கான்ஸ்ட் மை கார், நியூ கார், ஃபோர்ட் அப்படின்னா நியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபங்ஷனை கால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளோட அந்த ஃபங்ஷனை நம்ம நார்மல் ஃபங்ஷனை யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆரோ ஃபங்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? JSXல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நார்மல் ஃபங்ஷனை யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஆரோ ஃபங்ஷனை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? தனியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தனியா ஆரோ ஃபங்ஷனை மட்டும் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுக்குள்ளதான் எழுதணும்னு இல்ல. தனியா ஆரோ ஃபங்ஷன் மட்டும் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ், கன்ஸ்ட்ரக்டர் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணவே வேண்டாம். டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆரோ ஃபங்ஷனே JSXல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நார்மல் ஃபங்ஷன் JSXல சப்போர்ட் ஆகாததுனால நம்ம ஆரோ ஃபங்ஷனை யூஸ் பண்ணணும். சோ ஆரோ ஃபங்ஷனை நீங்க இந்த கிளாஸுக்குள்ளேயும் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா தனியாவே நீங்க ஆரோ ஃபங்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். JSXல ரெகுலர் ஃபங்ஷன் சப்போர்ட் ஆகாது. அதனால நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகே. இனி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் இந்த ப்ரோப் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். பட் ஆல்மோஸ்ட் இதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஓகே. 4 மினிட்ஸ் தான் இருக்கு. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ப்ரோப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ப்ரோப்ஸ் கான்செப்ட் இஸ் எப்படின்னா பாராமீட்டர் பாசிங் தான் ப்ரோப்ஸ். ஓகேவா? இது ஒரு கைண்ட் ஆஃப் பாராமீட்டர் பாசிங். ரொம்ப சின்ன ஸ்லைட் தான். நான் தான் இதையும் கான்செப்டையும் முடிச்சிடலாம்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளால முடிக்க முடியல. சரி நாளைக்கு நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே. நாளைக்கு ப்ரோப்ஸ் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி
முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்ல செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.